கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்கான தேசிய கவுன்சில் வழங்கும் நிகழ்ச்சி கொடிய பாம்பு. ஒவ்வொரு மாலையைப் போலவே இன்றும் பூல்மதி சமைப்பதற்காக விராட்டியை கொண்டு வர சென்றாள். அப்போது அவள் ஒரு பாம்பின் வாலை மிதித்து விட்டாள். தன்னை காப்பாற்றிக் கொள்ள பாம்பு அவளை கடித்துவிட்டது. என்ன சொன்ன? பூல்மதியே பாம்பு கடிச்சிடுச்சா? ஆமா அண்ணே, சீக்கிரம் வாங்க. ஆண்டவரே, அவளை காப்பாத்தணும். இப்படி சொல்லிக்கொண்டே ஜகேசர் வீட்டை நோக்கி ஓடினார். ஜகேசர் வீட்டுக்கு வெளியே நின்றிருந்த கூட்டத்தை விலக்கியபடி வீட்டுக்குள் நுழைந்தார். மிட்டு சித்தப்பா பாம்பு கொத்தி இடத்திற்கு மேலே இறுக்கமாக ஒரு துணியை கட்டினார். பூல்மதி மயக்கத்தில் இருந்தாள். ஜகேசருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இந்த பரபரப்பான சூழலில் அவளை அனைவரும் கிராமத்தின் கணேசி ஓஜாவிடம் கொண்டு சென்றார்கள். ஓஜா ஒரு மந்திரத்தை சொல்ல தொடங்கினார். ஆனால் பூல்மதியின் உடலில் எந்த அசைவும் இல்லை. பிறகு ஓஜா அவளுடைய வாயில் கஷாயத்தை ஊற்ற முயற்சி செய்தார். ஆனால் பற்கள் இறுக்கமாக மூடியிருந்ததால் கஷாயம் எல்லாம் வெளியே வழிந்தது. இப்போது ஓஜா தனது பையிலிருந்து ஒரு கருப்பு நிற மருந்து பாட்டிலை எடுத்தார். அந்த மருந்தை பூல்மதியின் மூக்கில் விட முன்னே சென்றபோது பலமாக ஒரு சத்தம் கேட்டது. இருங்க, என்ன இது? ஓஜா அதிர்ச்சி அடைந்தார். அனைவரும் அதிர்ச்சியில் பின்னால் திரும்பி பார்த்தார்கள். நீங்க என்ன பண்றீங்க? அங்கே ரேகா நின்று கொண்டிருந்தாள். ரேகா கிராமத் தலைவரின் மகள். அவள் நகரத்தில் படித்துக் கொண்டிருந்தாள். அவள் பாம்பு மற்றும் இதர ஜீவராசிகள் பற்றி அறிந்து வைத்திருந்தாள். இப்படி சித்தியை குணப்படுத்த முடியாது. சீக்கிரமா இவங்கள மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போங்க. ஏன் குணப்படுத்த முடியாது? அவங்களுக்கு மருத்துவமனையில ஏதாவது ஆயிட்டா யார் அதுக்கு பொறுப்பு? மிட்டு சித்தப்பா சொன்னதை கேட்டு ஓஜா கோபத்தில் சிவந்த கண்களோடு ரேகாவை பார்த்தார். ரேகா பிடிவாதமாக இருந்தாள். நான் சொல்றத கேளுங்க. சித்திக்கு சரியான சிகிச்சை மருத்துவமனையில தான் கிடைக்கும். இனிமேலும் தாமதப்படுத்தாதீங்க. ஆமா ரேகா, நீ சரியா சொல்ற. ஒரு தடவை டாக்டர் கிட்ட காட்டுறதுல என்ன பிரச்சனை? ஆமா, வாங்க. நேரத்தை வீணாக்காம இவங்கள பக்கத்து கிராமத்துல சமூக சுகாதார மையத்துக்கு கூட்டிட்டு போவோம். சமூக சுகாதார மையத்திற்கு சென்றதும் ரேகா எமர்ஜென்சி வார்டுக்கு தகவலை தெரிவித்தாள். பிறகு பூல்மதி அட்மிட் செய்யப்பட்டார். பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. சிகிச்சை முடிகிற வரைக்கும் நீங்க எல்லாரும் முன்னாடி இருக்கும் ஹால்ல உட்காருங்க. சரிங்க டாக்டர். இத பாருங்க, நீங்க யாராவது கொத்தின அந்த பாம்பை பாத்தீங்களா? ஆமா டாக்டர் சார், அது ஒரு கருப்பு நிறத்துல ஒல்லியா ஒரு பாம்பு. அப்படின்னா அது கட்டுவிரியன் பாம்பு. டாக்டர் சிகிச்சையை தொடங்கினார். பூல்மதிக்கு ஆன்டி வெனம் இன்ஜெக்ஷனை போட்டார். மாலை கடந்து இரவு நேரம் வந்தது. அது கிராமம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் அனைவரும் அங்கேயே காத்திருந்தனர். மெதுமெதுவாக பூல்மதியின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டது. அவருடைய மயக்கம் தெளிந்தது. நீங்க இவங்கள சரியான சமயத்துல இங்க கூட்டிட்டு வராம இருந்திருந்தா இவங்க உயிர் பழிச்சிருக்க மாட்டாங்க. ஆமா டாக்டர். அதாவது நீங்க பாம்பு அதிகம் வசிக்கும் இடத்துல குடியிருக்கீங்க. பாம்பு பெரும்பாலும் பெரிய புற்கள், குவிஞ்சு இருக்கும் உரமூட்டைகள், காய்ந்த இலைகள், மரக்கட்டைகள், அப்புறம் விராட்டிகள் இருக்கும் இடங்கள்ல பதுங்கி இருக்கும். அதனால நீங்க பாதுகாப்பா இருக்கணும்னா அக்கம் பக்கத்துல சுத்தமா வச்சுக்கணும். நீங்க இந்த தகவலை உங்க மொபைல் போன்ல கூட பார்க்கலாம். அப்புறம் இனிமே இப்படிப்பட்ட சம்பவம் நிகழ்ந்தா ஓஜா கிட்ட கூட்டிட்டு போகாம சமூக சுகாதார மையத்துக்கு கூட்டிட்டு போங்க. சரி டாக்டர், புரிஞ்சிடுச்சு டாக்டர். மிட்டு சித்தப்பா தனது மொபைலை எடுத்து பாம்புகள் பற்றிய தகவலை தேடத் தொடங்கினார். இந்தியாவில் 276 வகையான பாம்புகள் இருக்கின்றன. இவற்றில் 60 வகை பாம்புகள் விஷத்தன்மை கொண்டவை. இதில் பெரும்பாலும் கட்டுவிரியன், நாகப்பாம்பு மற்றும் வைப்பர் ஆகியவற்றை நமக்கு அக்கம் பக்கத்துல பார்க்க முடியும். பூல்மதி முன்பை விட இப்போது நன்றாக உணர்ந்தார். அவர் டாக்டருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு ஜாகேசர், ரேகா மற்றும் கிராமத்திற்கு மக்களுடன் தன்னுடைய வீட்டுக்கு புறப்பட்டாள்.
நீங்கள் இதுவரை கேட்டது கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்கான தேசிய கவுன்சில் வழங்கிய நிகழ்ச்சி கொடிய பாம்பு. மொழியாக்கம் மற்றும் ஒலிப்பதிவில் உதவி கிளாப்பர் என்டர்டைன்மெண்ட். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் உஷா சர்மா. அகாடமிக் சப்போர்ட் யாச்சனா குப்தா.